இந்த ஸ்வீட் எங்கள் ஊர் சைடில் அலுங்கா பணியாரம்னு சொல்லுவாங்க. சில ஊர் சைடில் தேங்காய் பால் பணியாரம்னு சொல்லுவாங்க. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிட்டு உள்ளே போகும். செஞ்சதும் தெரியாது, தட்டு காலியாகுதும் தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு வீட்டில் நம்ம சமைக்கிற பொன்னி அரிசி 2 கப், அதுக்கு 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 2யும் வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி 2யும் நைஸாக அரைக்கணும். அரைக்கிற மெத்தடோடு நான் ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ இதுக்கு தேங்காய் பால் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அது பாலை எடுத்துக்கிறேன். நான் 2 வாட்டி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்தேன். எனக்கு 3 கப் வந்தது. 3 கப்பு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ண போகிறோம். ரொம்ப சூடாக்கக்கூடாது, லைட்டாக சூடானாலே போதும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இருக்குல்ல, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ரேண்டமாக சின்னதாக போண்டா மாதிரி நம்ம கையிலேயே எடுத்து போட்டோன்னா சூப்பராக வந்துடும். இது ரொம்ப மொறுமொறுன்னு வேக வைக்கக்கூடாது. லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இல்லை உள்ளே மட்டும் வெந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பால் அப்சர்வ் ஆகும். ரொம்ப மொறுமொறுன்னு விட்டிங்கன்னா பால் உள்ளே இழுக்காது. இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஹீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வேறு ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம சுட்டு வச்ச அந்த போண்டா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தோன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஊறி வந்துடும். சூப்பரான இந்த அலுங்கா பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.